பாஜக, ஆர்எஸ்எஸ், இந்து மத வெறி அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அவங்கள சித்தரிக்கக்கூடியதாக இந்த ஓநாயின்றத மெட்டஃபரா பயன்படுத்துறாங்க. திராவிடர் முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 67 எடுத்துக்கிட்டாலுமே 67ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஓநாய் கூட்டம் எங்க வந்துச்சு? காங்கிரஸ் பல ஆண்டுகள் காங்கிரஸ் தான் அங்க மேல இருந்துச்சு. அவங்க கூட தான் இவங்க கூட்டணியும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த ஓநாயின்னு யார சொல்றாரு? இப்போ இந்த கேம்பெயின்ல யார சொல்றாங்க? பாஜகவை தான் சொல்றாங்க. இல்ல, ஆனா அந்த நேரட்டிவை நீங்க கேட்டீங்களா? அந்த கதையை கேட்டு பாருங்க. பல தடவை இது மாதிரி விரட்டி அடிச்சிருக்கிறோம், வெற்றி இது பண்ணிருக்கிறோம், மத பண்ணும், தியாகம் பண்ணும், ரத்தம் சிந்தனும் எல்லாம் சொல்றாங்க. யாரை எதிர்த்து நீ தியாகம் பண்ண, ரத்தம் சிந்தின? இந்த ஓநாய் கூட்டம் அப்ப எங்க வந்துச்சு? அப்ப இந்த ஓநாயின்ற இடத்துல பாஜகவை போடலாம், ஆர்எஸ்எஸ் போடலாம், திராவிடர் கழகத்தை போடலாம், காங்கிரஸ் ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ளைடு காங்கிரஸை போடலாம், திராவிடர் கழகத்தை போடலாம், திராவிட முன்னேற்ற கழகத்தை போடலாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் போடலாம், தாவேகாவையும் போடலாம். சீமானுடைய அந்த கட்சி என்னங்க, நம்ம நாம் தமிழரையும் போடலாம், விசிகாவையும் போடலாம். யாரை வேணாலும் அங்க போடலாங்க. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து அவியல் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. இந்த கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கட்டத்துல ஆள போற கட்சி கூட ஒன்னா சேர்ந்து இருந்தவங்க தான் இல்லையா? அப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து இருந்து ஆட்சி நடத்தின ஆட்சியினுடைய வள்ளல் தான் இது. அதனாலதான் சொல்றேன், இது வந்து இந்த ஓநாயா யார் வேணாலும் இருக்கலாம். அந்த விதத்துல பார்த்தா திமுக நாங்க தான் ஓநாய் அப்படின்னு இந்த பரப்புரையில சொல்றாங்க போல தெரியுது.